ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் கதிரும் பார்த்தோம்னா நேராக கார்த்தி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ மகாலிங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மாயாவும் கதிரும் கார்த்தி தேடி இங்கே வந்தா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. கார்த்தியை மட்டும் மாயா பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம இத்தனை நாள் நினச்சது எல்லாமே நாசமாக போகிறோம். அதனால் எப்படியாவது நம்ம கார்த்தி இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுன்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை அவங்க பார்க்குறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, என் பையனுக்கு சுயநினைவே இல்லாமலாம் இருந்துட்டு இருக்கிறாமா அப்படிங்கும்போது, அண்ணா இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லை, நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா கார்த்தி இங்கேருந்து நம்ம அழைச்சிட்டு போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்தோம்னா ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு அவங்க முகத்தில் மாஸ்கையும் போட்டு புவனேஸ்வரி அவங்க புடவை வச்சு அவங்க முகத்தில் முக்காடு போட்டுக்கிட்டு தாங்க. அப்போ பசுபதிட்டு மகாலிங்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் கார் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க, நான் கார்த்தியை அழைச்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் பசுபதியும் மகாலிங்கமும் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கவும் புவனேஸ்வரி பார்த்தோம்னா கார்த்தியை வீல் சேரில் வச்சு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எதிர்க்கவே பார்த்தோம்னா மாயாவும் கதிரும் வராங்க. இவங்க புடவை தூக்கி அவங்க முகத்தில் முக்காடு போட்டுட்டு இருக்கிறனால அவங்க அதை கவனிக்கவே இல்லை. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கார்த்தி இருக்கிற அந்த வார்டுக்கு வராங்க. வந்ததுமே பார்க்குறாங்க, கார்த்தியை காணல. அப்போ உடனே நர்ஸிட்ட கேட்குறாங்க, மாயா இங்கே இருந்த கார்த்தி எங்கெங்க அப்படிங்கும்போது, இங்கே தானே இருந்தார், இப்போ தான் அவர் மயக்கத்தில் தான் இருக்கிறாரு, அவருக்கு சுய நினைவு இல்லை, அவங்கள தேடி 3 பேர் வந்தாங்களே அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயாவுக்கு புரிஞ்சிருது. ஓஹோ, புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க அவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாயா அப்படின்னு கதிர் கேட்கும் போது, அவங்க இப்போ தான் அங்கேருந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. சொல்ல போனே நம்மளுக்கு எதிர்க்க ஒரு லேடி தலையில் முக்காடு போட்டுட்டு போனாங்களா, அது புவனேஸ்வரி தான் போயிருக்கிறா, நம்ம தான் அதை கவனிக்காமல் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும், வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி கார்த்தி அழைச்சிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பியிருந்தாங்க. அடுத்து மாயா சொல்கிறாங்க, சரி இப்போ நம்ம உடனே பெரியம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நேராக ஜட்ஜி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அங்கே வந்துக்கிட்டு அவங்க ஜானகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த வாக்குமூலமும் கொடுத்துடாதீங்க, கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி, குரு, அதுக்கப்புறமா அவங்க லாயர் எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க. கார்த்தியை மட்டும் நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம்னா இதுலேருந்து ஜானகி அம்மாவை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு குரு சொல்லவும், அப்போ உடனே ஜானகி வாக்குமூலத்தை அவங்க மாற்றி சொல்லியிருந்தாங்க. இதனால அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருது. அப்போ மாயா குருக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தியை இவங்க தான் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்கள நம்மளுக்கு தெரியாத ஒரு இடத்துல தான் அவனை அழைச்சிட்டு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுயநினைவு வேறு இல்லாமல் இருந்துகிட்ருக்குறான், அதனால் அவங்க வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஏதாவது பண்ணுவாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ குரு சொல்கிறாங்க, ஒன்று நீ கவலைப்படாத, எப்படியே நம்ம கார்த்தியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, பெரியம்மாவை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே திட்டு அந்த கார்த்தி தான், கார்த்தியை மட்டும் நம்ம இங்கே கொண்டு ஒப்படைச்சிட்டோம்னா பெரியம்மா எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சிடலாம் அப்படிங்கும்போது அப்போ குருவும் அதுக்குள்ளே எல்லா ஸ்டெப்பையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ காரில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி. அப்போ பசுபதி கார்த்தியை பார்த்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, என் பையனுக்கு நேர்ந்த கெதியை பற்றியா, நான் என்ன பண்ணுறதுக்கு, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு இதை பற்றியான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கோம். அப்போ புவனேஸ்வரி பசுபதியை சமாதானப்படுத்துகிறாங்க, அண்ணா எப்படியாவது நம்ம கார்த்தியை காப்பாற்றிடலான்னு இப்போ அழுதுட்டு இருக்காத, இப்போ எப்படியாவது மாயா கார்த்தியை பார்த்துடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ பசுபதி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்குள்ளே நீ வேலையை பாரு, அவனுக்கு அங்கே இருந்தால் கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியாவது என் பையனை முழிக்க வச்சுருப்பாங்க, இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் பையனை எப்படியாவது எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா நீ அவசரப்பட்டு இருக்காதானா அப்படின்னு புவனேஸ்வரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வேற ஒரு இடத்துல கொண்டு அவங்க கார்த்தியை அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் அழைச்சிட்டு வந்துடுவோம். அவங்களும் கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாரு, அதனால இவரை நேராக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது தான் கரெக்ட் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பசுபதி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி வேற எங்கேயும் நம்ம அழைச்சிட்டு போக முடியாது, சொல்ல போனாக்கி அண்ணன் வர அழுதுகிட்டே இருக்கிறாரு, ஆனால் அந்த மாயா வர கார்த்தியை பார்த்துட்டா, அதனால சும்மா இருக்க மாட்டா, எப்படியாவது கார்த்தியை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுல தான் அவள் குறிக்கோளோட இருப்பா, இப்போ கார்த்தி இருந்தாக்கி நம்ம தப்பிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சது இத்தனை நாள் நம்ம இத்தனை வருஷமாக நான் எதுக்கு காத்துட்டு இருந்தோனோ அது நடக்காமல் ஆயிரும், அதனால அந்த கார்த்தியோட கதையை நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க.
இங்கே பார்த்தோம்னா பசுபதி வந்து கார்த்தியை பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க வந்து பசுபதியை வந்து அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் அழுதுட்டு இருக்காதீங்க, எப்படியும் கார்த்தி தம்பியை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லுதாங்க, ஏம்மா எப்படியாவது என் பையனை காப்பாற்றணுமா, நம்ம பேசாமல் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். சொல்ல போனாக்கி என் பையன் உயிரோட இருந்தாலே எனக்கு போருன்னு எனக்கு தோணிடுச்சுது, அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும் புவனேஸ்வரி வந்து பசுபதியிட கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னன்னா நீ நினச்சிட்டு இருக்கிற, இத்தனை வருஷம் நம்ம எதுக்காக காத்துட்டு இருந்தோம், அது கரெக்டான நேரத்தில் நம்ம கையில் கிடச்சிருக்குது. ஆனால் உன் பையன் சொதப்பி வச்சனால தான் இப்போ மாயா கண்ணில் பட்டுக்கிட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். நான் சொன்ன மாதிரிக்கு கரெக்டாக அவன் போயிருந்தான்னா இந்த நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. இவன் எதுக்காக கோயிலுக்கு போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பசுபதி வந்து ஐயோ இவன் ஏன் இந்த மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கிறா, இப்போ என் பையனை வர காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அழுதுட்டு இருக்கவும் புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, கார்த்தியோட கதையை நம்ம முடிச்சிடலாமா, இந்த விஷயம் வந்து அண்ணனுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. மாயா மட்டும் இப்போ கார்த்தியை காப்பாற்றிட்டான்னா நம்ம இத்தனை வருஷம் எதுக்காக காத்துட்டு இருந்தோமோ அது எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும். அதனால இது நடக்கக்கூடாது, கார்த்தி வந்து எக்காரணத்தை கொண்டு மாயா கணையில் வந்து சிக்கிடக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி இந்த மாதிரி சதித்திட்டம் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் மாயாவும் குருவும் பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்தியோட ஃபோனை வச்சு அவங்க கண்டுபிடிச்சு அவங்க கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவாங்க. ஆனால் புவனேஸ்வரி இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க மட்டும் பசுபதிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக புவனேஸ்வரி அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க.